மலேசிய நீதி பரிபாலனத்திற்கு மீண்டும் ஒரு பெண் தலைமை ஏற்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது தலைமை நீதிபதி பொறுப்புகளை கவனித்து வரும் மலாயா தலைமை நீதிபதி தான் ஸ்ரீ ஹஸ்னா முகமது ஹஷிம் நாட்டின் தலைமை நீதிபதி பொறுப்புக்கு அமர்த்தப்படலாம் என்று ஆரூடங்கள் வலுத்து வருகின்றன. தான் ஸ்ரீ ஹஸ்னா முகமது நாட்டின் தலைமை நீதிபதியாக நியமிக்கப்படுவாரேயானால் நாடு துன் தங்கு மைமூனா துவான் மாட்டிற்கு பிறகு இரண்டாவது முறையாக ஒரு பெண் தலைமை நீதிபதியை பெறுகிறது என்று வகைப்படுத்தப்படும். இதேபோன்று காலியாகியுள்ள இரண்டாவது உச்ச நீதிமன்றமான அப்பீல் நீதிமன்றத்திற்கும் ஒரு பெண் தலைவராக நியமிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. டத்தோ ஜபாரியா முகமது யூசுப் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைவராக நியமிக்கப்படலாம் என்று ஆரூடங்கள் வலுத்துள்ளன. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.